கண்ணன் வணக்கம். கண்ணன் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்தும் இன்று அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே போய் அந்த அந்த அசம்பாவிதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு உதவி செய்து கண்ணீர் விட்டு கதர்னாருன்ட்டெல்லாம் வெளியில அந்த கரூர் எம்பி பேசிட்டு இருந்தாங்க. அழுதார் அவரு, விம்மி விம்மி அழுதாரு அப்படின்ட்டு. பொதுவா இந்த மாதிரி ரொம்ப ஒரு சோக மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டா நான்லாம் டிவியில ஒரு சோக சீன் பார்த்தா கூட அழுதுருவேன் சார். அதனால அவர் அழுதுல ஒன்றும் பெரிய வியப்பிற்குரிய ஒன்று இல்லை. கண்டிப்பா அவர் அழுதுருப்பாரு, நாங்களும் நம்புறோம். ஆனா இந்த 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 கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இல்ல சார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கொண்டு இது போலீஸ் தான், போலீஸோட உதவியோட தான் இது நடந்ததுன்னு சொல்றாரு இல்ல. இதுக்கு தமிழ்நாடு காவல்துறை அன்னைக்கு பவர்ல இருந்த போது என்ன தகவல் இருந்ததோ அதை அப்போதைய முதலமைச்சர் சொன்னார். இவர் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்போது அந்த விவகாரம் சம்பந்தமாக என்ன தகவல் கிடைத்ததோ அதை இன்று விஜய் சொல்லியிருக்காரா? அப்படியா நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு? வேற ஆடியோ ஷிஃப்ட் பண்ணுங்கப்பா பழைய மாதிரி. அப்படி ஒரு புள்ளி விவரத்துடன் தெல்ல தெளிவாக பேசுன மாதிரி தெரியலையே. அவர் அண்ணன் ராஜ்சேகர் சொன்ன மாதிரி அரசியல் பேச்சு மாதிரி தானே இருக்கு. அதாவது 60 நாள் கழிச்சா சார் நீங்க போய் கண்ணீர் விட்டு கதறுவீங்க? சம்பவம் நடந்து குத்துயிரும் கொலையுருமாக தூக்கிட்டு போறாங்க. குழந்தை 2 வயது குழந்தை குடல் வெளியே தள்ளுற அளவுக்கு கொடூர மரணம் நிகழ்ந்திருக்கு. அப்ப வராத கண்ணீர் 60 நாள் கழிச்சு வருதுன்னா இந்த கண்ணீருக்கு பிறகு நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்ல. நம்மளுக்கு நிறைய நாள் நீலி கண்ணீர் தான் அதுக்கு பொருள் தெரியாமலே இருந்துச்சு. இது 60 நாள் கழிச்சு அழுவலாம் அப்படின்னா நீலி கண்ணீர் என்பதுக்கு இதுதான் பொருள்னு தெரியும். இதுல பாருங்க, இறந்தவர்களுக்கு இறந்த இடத்தில் போய் அவர்கள் வீட்டில் ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக உலகத்திலேயே முதலாக ஒரு தலைவன் தன் வீட்டிற்கு ஒரு ரிசார்ட்டுக்கு வரவழைத்து ஆறுதல் சொல்லிய ஒரே முதலமைச்சர் நம்ம ஜோசப் தான். இது உலக வரலாற்றிலேயே முதல் முறை. அதே மாதிரி 60 நாள் கழிச்சுட்ட அவருக்கு ஆக்ஷன் கேமரா ரோல் இப்ப நீங்க அலுவலான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நடிப்பாங்க, நாடகமாங்க. சட்டசபையில பார்த்தா அது அங்க ஒரு நடிப்பு நாடகம், நேர்ல பார்த்தா அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களாக்க முயற்சி பண்றீங்களா? நாங்க ஆளுங்கட்சி ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களுக்கு ஒரு செல்லூர் ராஜு ஒரு திண்டுக்கல் சீனிவாசனை சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் திண்டுக்கல் சீனிவாசனும் செல்லூர் ராஜுமா இருந்தா நம்ம என்ன செய்யறது? இது நாடு மாதிரியா இருக்கு. நாடகம் எங்க பார்த்தாலும் ரீல்ஸ் மயம். எது பொறுப்பான செயல், எது பொறுப்பற்ற செயல் என்பது யாருக்குமே தெரியலையே. குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் அவுத்து போட்டு ஆடிச்சுன்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொன்ன மாதிரி வழிகாட்டி வேண்டிய முதலமைச்சர், பொறுப்பாக பேச வேண்டிய முதலமைச்சர் இப்பயே ஒரு முன்முடிவுக்கு வர்றாருன்னா நீங்க காவல்துறைய அந்த அந்த செயல ஈடுபட்டவங்களை உடனே கைது செய்யுங்க. காவல்துறைக்கு தலைவர் இப்ப நீங்க தானே. யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த 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 நேரத்துல காவல்துறை பணிகளை செஞ்ச நபர்கள் மீது எப்படி பொத்தாம் பொதுவா ஒரு முதலமைச்சர் வாய்க்கு வந்ததை பேச முடியும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது? அப்ப இதுக்கு ஒரு கண்டனம் இருக்காதா? இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது எதுவுமே தெரியாதா? அசம்பிளிக்குள்ள போய் ஆக்டிங் பண்றாரு, மேடைகள்ல பொறுப்பான முதலமைச்சர் பேச வேண்டிய இடத்துல பிரச்சாரம் பண்றாரு. இப்ப ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல தவறான முன்னுதாரணத்தை முன்மொழிகிறாரு. நினைவு சின்னம் எடுக்கிறதுக்கு இதென்ன ஜாலியன் வாக்கு படுகொலையா நடந்த சம்பவமா? அது வெள்ளக்காரர்களால் கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டவங்களா என்ன? கவனக்குறைவால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட ஒரு விபத்து. இந்த விபத்துக்கு முழு பொறுப்பை, அதாவது குற்றவாளியாக இல்ல பொறுப்பேற்க வேண்டிய விஜய் குறைந்தபட்ச பொறுப்பேற்று இப்படி ஒரு சம்பவம் நான் வந்ததால நிகழ்ந்து விட்டது, இந்த துயரத்துக்கு வருந்துகிறேன், இந்த துக்கத்துல பங்கெடுக்கிறேன், உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன், எதுவுமே இல்ல. சாவுலிமா சார் நீங்க அரசியல் பண்ணுவீங்க, பிணத்தின் மீதா நீங்க அரசியல் பண்ணுவீங்க. இது என்ன வகையான அரசியல்? இந்த அரசியலை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்கணுமா? நீங்க நார்சிஸ்ட் சிந்தனையோட செயல்படுங்கிறது நல்லாவே தெரியலையா? இது என்ன சார் போக்கு? இந்த போக்கு நம்ம அப்படியே வேடிக்கை தான் பார்க்கணுமா? இன்னமும் இது மாதிரி போக்குகளை ஊக்குவித்தோம் என்றால்
இது மாதிரி போக்கு தொடர்ந்து நடந்தால் வளர்ச்சி பாதையில் சென்ற தமிழகம் தளர்ச்சி பாதையில் செல்லும். எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுகிற சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய நாட்டுல தாண்டு தோண்டித்தனமான ஆட்சி நடைபெறுவதற்கு முன்னுதாரணத்தை முதலமைச்சர் ஏற்படுத்திட்டாருன்னா அப்ப இந்த நாடு சுடுகாடா மாறிடாத. கேட்டாரே ஸ்டாலின் சார், இது நாடா காடான்னு கேட்டாரே. இப்ப அதை விட கொடுமை நடக்கு, நிறைய தவறு நடக்கு. இந்த தவறுகள் கண்டிக்கப்பட வேண்டியது, கண்டனத்துக்குரியது. ஓகே.